தமிழ்நாடா டெல்லியா? இந்த போர்ல பாஜக எனும் சர்வாதிகார பருந்து விரட்டி அடிக்கப்படணும். பாஜகவுக்கு துணை போன துரோகத்தின் முழு உருவமான பழனிசாமியுடைய அடிமை அதிமுக துரத்தி அடிக்கப்படணும். அதுக்கு இந்த மேடையில் உங்களுடைய ஆதரவை கேட்டு வந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நான் இப்பொழுது அறிமுகப்படுத்தலாமா? உங்கள் அனுமதியோடு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதல்ல போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சகோதரர் ஓபிஎஸ் என்று எல்லாராலும் அழைக்கப்படக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நம்முடைய அன்புக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கு அறிமுகம் தேவையா? உங்க வீட்டு பிள்ளை விசுவாசம் என்றால் ஓபிஎஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றவர். விசுவாசத்தை காட்டினவர் மட்டுமல்ல, ஒரு உலக மகா துரோகியை உலகுக்கு அடையாளம் காட்டியவர் அவர்தான். அப்படிப்பட்ட நம்முடைய ஓபிஎஸ் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னமா உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து கம்பம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள். கம்பத்தை தன்னோட அடையாளமாக பேர்ல இணைச்சுக்கிட்டவர். தேனி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். உங்கள ஒருத்தரா இருக்கிற இவர் 7வது முறையா கம்பம் தொகுதியில போட்டியிடுகிறார். அவருக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். அடுத்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மகாராஜன் அவர்கள். ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருந்தவர். கடந்த 2 முறையா உங்க எம்எல்ஏவா சிறப்பாக பணியாற்றியவர். இப்பொழுது 3வது முறையாக களம் இறங்குகிறார். மகாராஜனுக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த சக்திவேல் என்கிற ஆற்றல் அரசு அவர்கள். கொள்கை உறவா உடனிருக்கும் எழுச்சி தமிழர் அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர். மக்கள் பணியாற்ற வந்திருக்கும் இவருக்கு பானை சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்கணும். இந்த 4 வேட்பாளருடைய வெற்றி உறுதியா? இன்னும் சத்தமா? இன்னும் சட்டமன்றத்தில் உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதெல்லாம் உட்காரலாம். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் வள்ளுவமணி இருக்கிற கன்னியாகுமரியிலிருந்து தமிழ்நாட்டுடைய வடக்கு வாசலா இருக்கிற திருவள்ளூர் வரைக்கும் வளர்ச்சி அடையணும். அதுக்கு தேவையான அத்தனை உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிட்டு இருக்கோம். திமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த தேனி மாவட்டத்துக்கு பாளையம் பரவு கால்வாய் திட்டம், 18ஆம் கால்வாய் திட்டம், சுருளியாறு மின் நிலையம், மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சியில பாதாள சாக்கடை திட்டம், 1000 ஏக்கர் நிலத்துக்கு பாசன வசதி தரும் பிடி ராஜன் கால்வாய் திட்டம்,
வைகை கால்வாய் சீரமைப்பு, பாரக நதியில சோத்துப்பாறை அணை, காமாட்சிபுரம், கடமலைக்குண்டு, மார்க்கண்டையன்கோட்டை பகுதிகளில் துணை மின் நிலையங்கள்னு ஏராளமான பணிகளை செஞ்சிருக்கிறோம். இவற்றோட தொடர்ச்சியா நம்ம திராவிட மாடல் அரசுல செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் சிலவற்றை நான் ஹைலைட்டா சொல்ல விரும்புகிறேன். வீரபாண்டி அருகே கால்நடை மருத்துவமனை, கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தப்புகுண்டு சாலையில அரசு சட்டக்கல்லூரி, கம்பம் தொகுதியில கோப்பை, பண்ணைபுரம், தேவாரம் பேரூராட்சி பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டம், 18ஆம் கால்வாய் தூர்வாரும் பணிகள், சின்னமனூர் நகராட்சி பகுதியில் சாலைகள், ஆண்டிப்பட்டி, வண்டியூர், சக்கமால்பட்டி, சேடப்பட்டி, டி சுப்பலாபுரம் பகுதியில் 11 பாலங்கள், தேக்கம்பட்டியில் முருங்கை ஆராய்ச்சி மையம், குமளியில் நவீன பேருந்து நிலையம், பெரியகுளத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் பள்ளி கட்டிடம், அங்கன்வாடி மையம், சமுதாய கூடம், 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை வசதி, குடிநீர் திட்ட வசதி, கூட்டு குடிநீர் திட்டம்னு ஏராளமான சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். இப்படி நம்ம சாதனை சரித்திரத்தை தொடர்ந்து செய்து உங்களுடைய ஆதரவை கேட்க வந்திருக்கிறோம். ஆனால் பழனிசாமி யாருக்கோ எதுக்காக வாக்கு கேட்க வராருன்னா, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற பாஜக வளர்ப்பதற்கு, தமிழ்நாட்டை பாஜகவுக்கு தாரை வார்ப்பதற்காக வெட்கமே இல்லாம வாக்கு கேட்கிறார். பழனிசாமி அமைச்சிருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியால தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு நல்லதாவது நடந்ததற்கா? தமிழ்நாட்டுக்கு கெடுதல் செய்ய ஊழல்வாதிகளை மிரட்டி உருவாக்கப்பட்டிருக்க கூட்டணி தான் அந்த கூட்டணி. பழனிசாமி பாதம் தாங்கக்கூடிய பாஜக கூட்டணி. நானும் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களிடத்தில் பல ஆண்டுகளாக கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்கன்னு கேட்கிறேன். இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து பதில் வரல. அதே போல அடிமை சாமியை பார்த்து உங்க ஆட்சியில் செய்யப்பட்டக்கூடிய திட்டங்கள் என்னன்னு பட்டியலிடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதற்கு பதில் இல்லை. இப்படி தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யாத இவங்களுக்கு நீங்களும் வாக்கு இல்லைன்னு சொல்லணும். பக்கத்தில் இருக்கிற மதுரைக்கும் அதே போல திருச்சி, கோவைக்கும் மெட்ரோ கேட்டோம், அனுமதி தரல. ஓசூர் விமான நிலையத்திற்கு அனுமதி தரல. சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு முழுமையான பணத்தை இதுவரையில் தராமல் இழுத்தடிக்கிறாங்க. இந்திய திணிக்க வேண்டும் என்று நம்ம வீட்டு குழந்தைகளோட படிப்புக்கு தர வேண்டிய நிதியை கூட தராமல் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. 3500 ரூபாய்க்கு அதிகமான ஜல்ஜீவன் இயக்கத்துக்கான மானியத்தை தராம இழுத்தடிக்கிறாங்க. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தர வேண்டிய 2246 கோடியை இதுவரை தரல. இதையெல்லாம் பழனிசாமி என்றைக்காவது ஒரு நாளாவது தட்டி கேட்டிருக்கிறாரா? அந்த லட்சணத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? ஆட்சிக்கு வந்தா பாஜக கிட்ட கோரிக்கை வச்சு திட்டங்களை கொண்டு வருவாராம். கேட்கும் போதே உங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருதில்ல? எனவே முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய உரிமைகளை எல்லாம் அடகு வச்ச பழனிசாமி இப்போ புலிப்பாண்டியா மாதிரி அழுத்தம் தருவாராம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அறுக்க தெரியாதவனுக்கு 52 அருவா. இது பழனிசாமிக்காக உருவான பழமொழி. இது நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அவர்கிட்ட கேளுங்க.
இன்னும் நிறைய துரோகங்களை சொல்லுவார் அவர். பிரச்சாரத்தில் இருக்க தம்பி உதயநிதி ஒரு போட்டோவை காமிச்சு ஊரா பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. ஏன் பழனிசாமியோட அந்த பர்ஃபார்மன்ஸை லைவ்லேயே நீங்க எல்லாரும் டிவியில் பார்த்துருக்கீங்க. அம்மையார் சசிகலா காலில் விழுந்து அவருடைய காலை வாரி விட்டு துரோகத்தை செஞ்சவர். இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறார். பழனிசாமி மட்டுமல்ல, அந்த துரோக கூட்டத்தில் இன்னொரு துரோகியும் இருக்கிறார். அவரை பற்றி நான் அதிகம் பேச விரும்பல. ஊழல் வழக்கில் பல சட்டங்கள் இருக்கிறத நாட்டுக்கு அறிமுகப்படுத்தின உத்தமர் அவர். உலகத்திலேயே தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க பார்த்து தீகார் ஜெயிலுக்கு டூர் போனவர் அவர். இப்போ தெரிஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு. பழனிசாமி கூட கூட்டணி வச்சுக்கிட்டா தூக்கு மாட்டிக்குவேன்னு சொன்னார். இன்னொருத்தர் காலில் விழுந்த பழனிசாமி கிட்ட இப்போ சரண்டர் ஆகியிருக்காரு.